குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு எழுதியிருக்கு. அ வண்டர்ஃபுல் மார்னிங். நான் இப்போ தான் வாக்கிங் போயிட்டு வந்தேன். என்னுடைய மனசுக்குள்ள தோன்றின வார்த்தை இது. யாரோ ஒருவருக்கு இந்த வார்த்தை நிச்சயமாய் உங்களுடைய காயங்களை மாற்றிக்கொண்டிருக்கு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் ஏவின வார்த்தை இது. சம்டைம்ஸ் நாம் நீதி கேட்டு கிடைக்காமல் போயிருக்கலாம். கணவனிடத்துல, மனைவியினிடத்துல, குடும்பத்தில் நாம் நினைச்சு எதிர்பார்த்த நீதி நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் மனுஷனை தேடி ஓடுவோம், கோர்ட்டை தேடி ஓடுவோம், போலீஸ் ஸ்டேஷனை தேடி ஓடுவோம், தாய் தகப்பனை, நண்பர்களை. ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய வலகரத்தை நமக்கு கொடுத்து, நான் தாங்குற தம்பி, நான் தாங்குற அக்கா, நான் தாங்குற என் மகனே மகளே, நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்ற. நம்மளுடைய நீதியை இந்த உலகம் என்னைக்குமே அங்கீகரிக்காது. நம்முடைய பரிசுத்தத்திற்கு கிரெடிட் கொடுக்காது, கிரீடத்தை கொடுக்காது. அதுக்கு பதிலாக என்ன தெரியுமா செய்யும்? நம்மை குறை பேசும், நம்மை காயப்படுத்தும், நம்ம அவமானப்படுத்தும். ஆனால் நாம் எதிர்பார்க்கிற எல்லா நன்மையும் ஒருவரிடத்திலிருந்து கிடைக்கும். அவர் நம் இயேசு. அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை இன்றைக்கு இந்த நாளிலே தேவன் அனுப்புகிறார். இந்த காணொலி நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீங்களா? என்னோட நீங்கள் இருக்கும் இடத்திலே கண்களை மூடுறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அவருடைய நீதியின் வலது கரம் உங்களை வந்து பிடிக்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை இருதயத்துக்கு நேராக வைத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காணொலியை பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகள், வாலிபர்கள், வயதானவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்தித்தால், பிரச்சனைகளை சந்தித்தால், அவமானங்களை சந்தித்தால், இப்பொழுதே இன்றைக்கு உம்முடைய நீதியின் வலதுகரம் இந்த சகோதரி, இந்த சகோதரனை தாங்கட்டும், நடத்தட்டும். தேவ கரத்தினால் ஆண்டவரே இன்றைக்கு அவர்கள் வழி நடத்தப்படுகிறார்கள் என்ற அந்த விசுவாசத்தோட, பலத்தோட, தைரியத்தோட காரியத்தை நடப்பிக்க கிருபை செய். இந்த நாளில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் உம்முடைய கிருபை அழகு செய்யட்டும். இதோ தேவனுடைய பிள்ளைகள் யாவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God bless you.